பாருங்க, மணப்பட்டி எண்ணெய் மட்டன் சுக்கா அட்டகாசமாக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடை ஒரு மெத்தட் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்டினுடைய அருமை தெரியும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கிற கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு தெரிவிங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து சுக்கா வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வேண்டிய மட்டன்லாம் வாங்கி வச்சாச்சு. இன்க்ரீடியன்ஸ் என்ன தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு இதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் வந்து, அதாவது மணப்பட்டி சுக்கான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மதுரை சைடு இருக்குங்களா அந்த மணப்பட்டின்றது, அந்த ஊர். இனிமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஊரோட ஃபேமஸான டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம் சண்டே ஸ்பெஷலாக. இன்றைக்கி நம்ம செய்கிறது மணப்பட்டி மட்டன் சுக்கா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. சுக்காக்குன்னு கேட்டு வாங்குங்க, கடையிலே நம்மளுக்கு பீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழவி கல்லில் தட்டிக்கலாம். தட்டி போட்டால் தான் இந்த ஏன் இஞ்சியை தட்டி போடுறோன்னா, இஞ்சியில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கி இந்த மட்டன் சுக்காவை சொல்லிங்கன்னா ஸ்பெஷலாக மற்ற மட்டன் சுக்கா மாதிரி கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது. அதுக்கு தான் இப்போ இஞ்சியை தட்டிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு அடிகனமான ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுக்கா பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா இரும்பு கடாயில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயில் செய்ய பாருங்கள். இப்போ மட்டனை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எடுத்துட்டு மட்டனை மட்டும் போட்டுக்குவோம். மங்களகரமாக மஞ்சள் போடுவோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 வத்தல் அதை கிள்ளி போட்டுக்குவோம். விதையோடையே போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் காஷ்மீர் மிளகாத்தூளும் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பே யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த சாரோட இருக்கிற இஞ்சியை அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த அரை கிலோ மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடலெண்ணெய் வந்து சிறிதளவு சேர்த்துக்கலாம், ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போதும். இப்போ நம்ம கையிலே வந்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஒன்று போல் சேரணும். நல்லெண்ணெய்க்கும் கடலெண்ணெய்க்கும் நல்ல வாசமாக இருக்குங்க, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. அது வாசத்தை நுகரும் போதே நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு சுவை தெரியுது. ஓகேங்களா? இந்த மாதிரி கலந்துக்கோங்க. மசாலா நல்லா கையிலே நல்லா பெசரி விட்டுட்டுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து ஊறட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அளவாக தண்ணி ஊற்றி அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு நம்ம வந்து மசாலாலாம் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்க, எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. எல்லாமே அப்படியே போட்டாச்சுங்க. இப்போ தான் நம்ம ஸ்டவ் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண போகிறோம். மசாலாம் போட்டு கலந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஊற விட்டுட்டு இப்போ தான் நம்ம ஸ்டவ்வே பற்ற வைக்கிறோம். பாருங்க, ஸ்டவ்ல வச்சாச்சு. இப்போ இந்த மட்டன் சுக்கா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
செய்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கலந்து விட்டுருக்க தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இப்போ தாங்க தண்ணியே ஊற்றுறோம், ஏன்னா மட்டன் வேகணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு. அதனால மட்டன் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம். வேகட்டுங்க. எப்படி ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகும் இந்த மட்டன் வேகிறதுக்கு. வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வெந்துட்டு இருக்குங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு. இடையிலே நான் கிளறி விட்டேன், வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பூண்டை இடிச்சுக்கலாம். இஞ்சி எப்படி இடிச்சோமோ அதே மாதிரி பூண்டை இடிச்சுக்கலாம். இந்த மட்டன் சுக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு இடிச்சு போடணும், இஞ்சியும் அதே மாதிரி இடிச்சு போடணும். ஒரு 10-15 பூண்டு பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சுக்காவை. இது வந்து மணப்பட்டி எண்ணெய் மட்டன் சுக்கா. பாருங்க, எண்ணெய் மிதந்து வந்து பாருங்க, மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே தான் பூண்டு வேகணும். ஃபைனலாக ஒரு 3 பொருள் போடுறோம், அது என்னன்னு பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் மணப்பட்டி மட்டன் எண்ணெய் மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். கறி நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உரலில் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டை வந்து அப்படியே தூவி விட்டுக்கோங்க. தூவி விடுறது எதுக்குன்னா அப்போ தான் இந்த எண்ணெயிலே இந்த பூண்டு வேகணும். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே தாராளமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சுக்காவுக்கு மெயின் இது கருவேப்பிலை தான். போட்டுட்டு ஒரு 10 முந்திரி பார்த்தீங்கன்னா 2 உடச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு கூடுதல் சுவை தரும். இப்போ கிளறி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை, முந்திரி இதெல்லாம் வேகணும். வெந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த பொருள் அப்படியே வைக்கக்கூடாதுங்க, நம்ம உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் மணப்பட்டி எண்ணெய் மட்டன் சுக்கா சூப்பராக அட்டகாசம் வந்திருக்கு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம், மணப்பட்டின்றது மதுரை சைடு இருக்கிற ஒரு கிராமங்க. அங்கே வந்து இந்த மட்டன் சுக்கா வந்து ஃபேமஸ், எண்ணெய் மட்டன் சுக்கா. நம்ம வீட்டு முறைப்படி என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படிக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து இரும்பு சட்டியில் தான் செஞ்சுருக்கோம். ஏன் இரும்பு சட்டியில் வந்து செய்யணும்னா, இரும்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து இரும்பு சத்தும் நம்மளுக்கு சேர்ந்து வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு சட்டியில் தான் செய்வாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம 4 பேர் 5 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்களும் 1 கிலோ அளவுக்கு பாத்திரம் வாங்கி வச்சு இரும்பு சட்டியில் 1/2 கிலோ மட்டன் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதனுடைய ஃபுல் சத்தும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் தெரிவிங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல மீண்டும் ஒரு அனதர் வீடியோவில் வருகிறேன். அதிலிருந்து உங்களுடைய ரேவதி சரவணன். நன்றி.